Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 business max exercise 2.6ல இருந்து sum number 1 பார்க்க போகிறோம். Expand the following by using binomial theorem. இது புக்கில் வந்து பேஜ் நம்பர் 42 and 43ல இது ரிலேட்டடான definitions, formulas இருக்குது. இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பைனாமியல் தியரம்க்கான எக்ஸ்பான்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஆஸ் வெல் இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் பேஜ் நம்பர் 36 அதில் பார்த்த காம்பினேஷன்ஸ்க்கான ஃபார்முலாஸும் இதில் வரும். நமக்கு ஏற்கனவே தெரியும் காம்பினேஷன்னா என்ன, பெர்முட்டேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த சப்டிவிஷனில் சம்ம எழுதிக்கலாம். 2a minus 3b to the power of 4. ஓகே, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா x minus a to the power of n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த x minus a-க்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம் இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். முதல்ல எது x எது a அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து என்டையர் எக்ஸோடைய வேல்யூ வந்து 2a அப்படி எடுத்துப்போம். ஏவோட வேல்யூ 3b அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா மைனஸ் 3bன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் ஏ டு த பவர் ஆஃப் n அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூஷன் ஸ்டெப் கட்டாயம் நம்ம கரெக்டாக கொடுத்தாகணும். ஏன்னா அடுத்தடுத்த ஃபர்தர் ஸ்டெப்ஸில் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது அப்படின்னா இந்த சப்ஸ்டியூஷன் ஸ்டெப்பை கரெக்டாக போடணும். அண்ட் ஆஸ் வெல் என்னோட வேல்யூ 4. இப்போ ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸும் ரெடி. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2a minus 3b to the power of 4 அப்படின்னா ஃபஸ்ட்டு nc0 x to the power of n a power 0 சைடில் ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதன்படி தான் போடுறேன். nc0 அப்படிங்கிறது என்னோட வேல்யூ 4, c0 எக்ஸோடைய வேல்யூ 2a, அதனுடைய பவர் 4, 2a to the power of 4. ஓகே, அடுத்ததா a power 0, ஏங்கிறது 3b to the power of 0. ஆக்சுவலாக இதில் 1ன்னு போட்டுக்கலாம், ஃபார்முலா அப்படி நம்ம கரெக்டாக போயிடலாம் சப்ஸ்டியூஷன் ஸ்டெப். அடுத்ததாக மைனஸ் n, என்னோட வேல்யூ 4, c1 x டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1. n மைனஸ் 1னா இந்த 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2a டு த பவர் ஆஃப் 3ன்னு வரும். இங்கே வந்து அடுத்த ஸ்டெப்பில் 3b டு த பவர் ஆஃப் 1. ஓகே, அடுத்ததாக எக்ஸோட பவர்லாம் டிசெண்டிங்கில் வரும், ஏவோட பவர்லாம் நமக்கு அசெண்டிங்கில் வரும். அடுத்ததாக ப்ளஸ் ஃபார்முலாவில் அடுத்தது nc2, அதாவது 4c2 2a டு த பவர் ஆஃப் 2 அண்ட் இன்ட்டு 3b டு த பவர் ஆஃப் 2. அடுத்ததாக மைனஸ், ஏன்னா இங்கே ஆல்டர்னேட்டாக மைனஸ் வரும், கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபார்முலாவில் 4c3 இன்ட்டு 2a to the power of 1 and 3b to the power of 3. அடுத்ததா plus 4c4 and 2a to the power of 0 and 3b to the power of 4. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் டேர்ம் எடுக்க முடியாது, 0க்கு அப்புறம் நமக்கு டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபார்முலாவும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இதை எக்ஸ்பான்ஷன் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா டேர்ம்ஸ் எல்லாம் முதல்ல காம்பினேஷன் டேர்ம்ஸ் அப்படியே இருக்கட்டும், 4c0 அப்படியே இருக்கட்டும். 2a to the power of 4 அப்படிங்கிறது 16a power 4, 16a power 4. இந்த டேர்ம் என்டையராக நமக்கு என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். அடுத்ததா மைனஸ் 4c1 அப்படியே இருக்கட்டும். இந்த 2a to the power of 3ன்றது 8a cube அப்படின்னு வரும். அடுத்ததா இன்ட்டு 3b ப்ளஸ் 4c2 அப்படியே இருக்கட்டும். 2a ஸ்கொயர் அப்படிங்கிறது 4a ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்ததா இது வந்து 3b ஸ்கொயர் அப்படிங்கிறது 9b ஸ்கொயர் அப்படின்னு வரும். கீழே எழுதிக்கிறேன். மைனஸ் 4c3 அப்படியே இருக்கட்டும். 2a to the power of 1 is nothing but 2a and 3b to the power of 3 is 27b cube plus 4c4 அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். 2a to the power of 0ங்கிறது இது 1, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 3 to the power of 4b power 4, அதாவது 81b power 4 அப்படின்னு வரும். 81b power 4. ஓகே, இப்போது டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ காம்பினேஷன் பார்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் காம்பினேஷனுக்கு ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த காம்பினேஷன் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இந்த 4c0 4c1 இந்த மாதிரி காம்பினேஷன் பார்ட்டுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே,
ஸ்டெப்ஸ்க்கு இடையில செய்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ 4C0 வேல்யூ இதோ இருக்கு பாருங்கள், NC0 NC1 இதோ இருக்கு பாருங்கள், NCN இதோ இருக்கு பாருங்கள். இந்த டேர்மும் இந்த ரவுண்ட் பண்ணி காட்டுறேன், இந்த டேர்மும் ரெண்டுத்தினுடைய வேல்யூ என்னது 1. அப்போ 4C0 இஸ் ஈக்குவல் டு 4C4 இதனுடைய வேல்யூ எப்போதும் 1 தான். அடுத்ததா இந்த பார்ட், இந்த டேர்ம் 4C1 டேர்ம் பாரு, NC1 அப்படின்னு இருந்ததுனாலே 4C1 வேல்யூ n, அதாவது 4. ஓகே, அடுத்ததா இந்த டேர்ம் 4C2 வேல்யூ, 4C2 வேல்யூ 4 into 3 divided by 2 into 1. இது ரெண்டையும் கட் பண்ணலாம், you get 2. therefore இதனுடைய வேல்யூ 6. அடுத்தது 4C3 வேல்யூ 4 into 3 into 2 divided by 3 into 2 into 1. இந்த 3 into 2 இந்த 3 into 2 கட் ஆகிடும். ஸோ we get 4. இப்போ காம்பினேஷன் செட்டப்புக்கு தேவையான எல்லா இண்டிவிஜுவல் வேல்யூஸும் கிடைச்சிருச்சு. இப்போ நாம் சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, 2a minus 3b to the power of 4. இப்போ 4C0 வேல்யூ என்ன 1. அப்போ 1 into 16 to the power of a power 4 அப்படிங்கிறது அதே தான் வரும். அடுத்தது 4C1 வேல்யூ 4 into நியூமரிக்கல் வேல்யூ 8 into 3 அண்ட் ஆல்சோ வேரியபிள்ஸ் இருக்குது a cube b. எந்த டேர்மில் அண்டர்லைன் பண்ணி காட்டுற மாதிரி இந்த டேர்ம். ஓகே, அடுத்ததா 4C2 வேல்யூ ப்ளஸ் சைனிங் எரர்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. 4C2 வேல்யூ 6, நியூமரிக்கல் வேல்யூ 4 இருக்குது, இன்னொரு 9 இருக்குது, அண்ட் ஆஸ் வெல் a ஸ்கொயர் b ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இந்த டேர்ம் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததா மைனஸ் 4C3 வேல்யூ 4, நியூமரிக்கல் வேல்யூ 2 into 27 இருக்குது. அடுத்ததா இதில் வந்து வேரியபிள்ஸ் a into b கியூப் இருக்குது. லாஸ்ட் டேர்ம் 4C4 வேல்யூ நமக்கு 1 தான் இல்லையா, அதை இருக்கு பாருங்கள் 1 அந்த வேல்யூ. அப்போ பேலன்ஸாக இருக்கிற டேர்ம் வந்து 81 b power 4. இப்போது நியூமரிக்கல் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணிட்டா we get the answer 16a power 4 minus 4 into 8 into 3, அதாவது 3 8s are 24, 24 into 4 வந்து 96 a power 3 b. அடுத்ததா 6 4s are 24, 24 into 9 216 a square b square. அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் 8 into 27 216 minus 216 a b cube plus 81 b power 4. இதுதான் 2a minus 3b to the power of 4 எக்ஸ்பேன்ஷன், பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, கவனமாக இந்த இடம் மட்டும் கொஞ்சம் தனி ஸ்டெப்பாகவோ ரஃப் ஒர்க்லையோ நீங்கள் போட்டுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் பேப்பரில் வர்ற மாதிரி, கிளாஸ் நோட்டில் வர்ற மாதிரி இந்த வேல்யூஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இவ்வளோ வேல்யூ வந்து இந்த வேலையை, இந்த ரெட்டில் பண்ணியிருக்கிற வேலையை வந்து ஸ்டெப்புக்கு இடையில செய்யும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வரும், எரர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தனியாக போட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல் இது வந்து எக்ஸ் as it is எக்ஸ், இது a அப்படிங்கிறது 1/y. ஓகே, இதுலேயும் ப்ரீவியஸ் சப்டிவிஷனில் செஞ்ச மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு அதில் நம்பர்ஸ் இருந்தது, இல்லை வேரியபிள்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். கட்டாயம் இந்த சப்டிவிஷன்ஸ்க்கு பக்கத்தில் இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வேல்யூஸை இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/y to the power of 7. இதில் x is equal to x and a is equal to 1/y and n is equal to 7. n வந்து 7 இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பாண்ட் ஆகும், 7C7 வரைக்கும் வரும், கொஞ்சம் கவனமாக போடுங்க. x plus 1/y to the power of 7 is equal to nC0 இல்லையா, என்னோட வேல்யூ 7C0 x power n, அதாவது இங்கே 7 and a power 0. a power 0ன்றது என்ன, ஸ்டெப் சப்ஸ்டியூஷன் போட்டுக்கலாம், 1/y to the power of 0. அடுத்ததா plus nC1 7C1 x to the power of 6 1/y to the power of 1. அடுத்ததா plus nC2 அதாவது 7C2 x to the power of 5 and 1/y to the power of 2. அடுத்தது 7C3 x to the power of 4 and 1/y to the power of 3. அடுத்ததா plus 7C4 x to the power of 3 and 1/y to the power of 2. Sorry,
4. அடுத்ததா plus 7c5 x to the power of 2 and 1 by y to the power of 5. அடுத்ததா plus 7c6 x to the power of 1 and 1 by y to the power of 6. அடுத்ததா 7c7 x to the power of 0 and 1 by y to the power of 7. இதோட முடிஞ்சிருச்சுனா இதுக்கப்புறம் x ஓட வேல்யூ நமக்கு 0 க்கு அடுத்தது இல்லை. ஸோ இப்போ இதை ப்ரீவியஸ் சம்மில் செஞ்ச மாதிரியே ப்ராப்பராக சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்துடலாம். which is equal to 7c0 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1. ஓகே, அடுத்தது அதே மாதிரி 7c1 ஓட வேல்யூ 7c0 ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். இங்கே இந்த டேர்மும் 1 ஆகிடும். ஸோ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா x to the power of 7 மட்டும்தான். இங்கே வந்து ப்ளஸ் 7c1 x to the power of 6 divided by y, x to the power of 6 divided by y. அடுத்ததா 7c2 x to the power of 5 and divided by y to the power of 2. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 by y to the power of 2ன்னு இருக்குது. இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டு டேர்முக்கும் பொருந்தும், நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ஒய்யை ஸ்கொயர் பண்ணோம்னா y ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து நம்ம டினாமினேட்டரில் y ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்ததா ஃபோர்த் டேர்ம் 7c3 x to the power of 4 and divided by y to the power of 3. அடுத்ததா 7c4 x to the power of 3 divided by y to the power of 4. அடுத்ததா 7c5 and x to the power of 2 divided by y to the power of 5. அடுத்ததா 7c6 x to the power of 1 x தான், அதை y to the power of 6 divided by. அடுத்ததா 7c7 இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 இந்த டேர்ம் 1, இந்த டேர்ம் பவர் 0 இருக்குனால அதுவும் 1. therefore 1 by y to the power of 7. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்னுடைய கரெக்ட் ஃபார்ம் எழுதியாச்சு. இப்போ காம்பினேஷன் ஃபார்மை எழுதணும். இப்போ இந்த காம்பினேஷன் செட்டப்பில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 7c1 ஓட வேல்யூ, 7c1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 தான், அதாவது 7c1 is equal to 7. அடுத்தது 7c2 இருக்குது. 7c2 nothing but 7 into 6 divided by 2 into 1. இது ரெண்டையும் கட் பண்ணலாம், we get 3, totally we get 21. அடுத்தது 7c3 ஓட வேல்யூ நமக்கு 7 into 6 into 5 and 3 into 2 into 1. 3 2s are 6, இந்த 6 கட் பண்ணிடலாம், 7 5s are 35. அடுத்தது 7c4 ஓட வேல்யூ, 7c4 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 into 6 into 5 into 4 divided by 4 into 3 into 2 into 1. இந்த 4க்கு இந்த 4 கட் பண்ணிடலாம், 3 2s are 6, இங்கே ஒரு 6 கட் பண்ணிடலாம், we get again 7 5s are 35. ஓகே, அடுத்ததா 7c5 ஓட வேல்யூ 7 into 6 into 5 into 4 into 3 divided by 5 into 3 into 2 into 4 into 3 into 2 into 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 5 into 4 into 3 கட் பண்ணிடலாம், இந்த 5 into 4 into 3 கட் பண்ணிடலாம், இந்த 2க்கு இந்த 6 கட் பண்ணலாம் 3 times. So we get 21. ஓகே, லாஸ்ட்டாக 7c6னா இந்த ப்ராப்பர்ட்டி படி, இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி படி 7c 7 minus 6ன்னு எழுதலாம், அதை 7c1ன்னு எழுதலாம். nc1 என்ன வரும், n அகைன் இங்கே என்ன வரும், 7 தான் வரும். ஸோ இப்போ எல்லா வேல்யூ எடுத்தாச்சு, சப்ஸ்டியூஷன் தான் இப்போ போடணும். ஸோ நமக்கு தேவையான எக்ஸ்பென்ஷன் x ப்ளஸ் 1 by y to the power of 7 சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். இந்த டேர்மில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, x பவர் 7. 7c1 ஓட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 7, x to the power of 6 divided by y. அடுத்ததா 7c2 ஓட வேல்யூ 21. ஓகே, 21 x to the power of 5 divided by y square. அடுத்ததா plus 7c3 ஓட வேல்யூ 35 into x to the power of 4 divided by y power 3. அடுத்தது 7c4 ஓட வேல்யூ 35 x to the power of 3 divided by y to the power of 4.
plus 7c5 ஓட வேல்யூ 21 into x to the power of 2 divided by y to the power of 5. 7c6 ஓட வேல்யூ 7 இல்லையா 7 into x divided by y to the power of 6. லாஸ்ட் உள்ள டேர்ம் 1 by y power 7. இந்த நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நியூமரேட்டர் வந்து இந்த 21 இந்த நியூமரிக்கல் வேல்யூ எல்லாமே நியூமரேட்டர் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி போடலாம், அல்லது இதே ஸ்டேஜில் நிறுத்தினாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகே, இதுதான் எக்ஸ் ப்ளஸ் 1 by y to the power of 7ஓட எக்ஸ்பேன்ஷன். அடுத்ததாக சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3ல் இப்போ இதை ஏ மாதிரியும் இதை எக்ஸ் மாதிரியும் இதை ஏ மாதிரியும் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ரெண்டுமே எக்ஸ் டேர்ம்ன்றதுனால மல்டிப்ளிகேஷன் சைடு வரும்போது நமக்கு நிறைய கேன்சலேஷன் இருக்கும், கொஞ்சம் கவனமாக போடணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான், ஏ இஸ் ஈக்குவல் டு 1 by x ஸ்கொயர் அண்ட் n இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 6 அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பேன்ஷன் இந்த ஃபார்முலா அப்படி போடலாம். என்னோட வேல்யூ 6 c0 x பவர் n, x பவர் nன்றது x பவர் 6. அடுத்ததா 1 by x ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 0. சப்ஸ்டியூஷன் ஸ்டெப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ராப்பராக போட்டுருங்க. அடுத்தது 6c1 எக்ஸோட பவர் டிசெண்டிங்கில் வரும், அதாவது x டு த பவர் ஆஃப் 5. இது அசெண்டிங்கில் வரும், 1 by x டு த பவர் ஆஃப் 2 பவர் 1. அடுத்தது 6c2 x to the power of 4 into 1 by x to the power of 2 whole power 2. அடுத்ததா 6c3 x to the power of 3 and 1 by x square to the power of 3. ஓகே, அடுத்ததா கீழே எழுதிக்கிறேன் 6c4 into x to the power of 2 and into 1 by x square to the power of 4. அடுத்ததா இங்கே 6xc5 x to the power of 1 into 1 by x square to the power of 5. Okay, the last term 6c6 இங்கே x power 0 வரும், அது 1 ஆயிடும். ஓகே, இருந்தாலும் அதை நான் போட்டுக்கிறேன், x power 0 into 1 by x square to the power of 6. சப்ஸ்டியூஷன் ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ வேரியபிள்ஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், காம்பினேஷன் சிஸ்டம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா 6c0 x பவர் 6 இந்த டேர்ம் நமக்கு 1 ஆகிடும் இல்லையா. அடுத்ததா 6c1 இது x பவர் 5 into 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் 6c2 x பவர் 4 into x பவர் 4 divided by 1 by x பவர் 4. ஏன்னா இந்த ஸ்கொயர் உள்ளே வந்துடும், இந்த டேர்மில் ஸ்கொயரில் உள்ளே வந்துடும். அடுத்ததா 6c3 into x பவர் 3 divided by இந்த டேர்ம் உள்ளே வரும்போது, அதாவது பவரில் இருக்கிற இந்த டேர்ம் உள்ளே வரும்போது 1 by x பவர் 6ன்னு ஆகும். ஓகே, அடுத்ததா ப்ளஸ் 6c4 into x ஸ்கொயர் into 1 by x power 8. அடுத்ததா 6c5 x power 1, அதாவது it is x ஆவே இருக்கட்டும், 1 by x to the power of 10. Okay, the last term 6c6 x power 0 ஓட வேல்யூ 1, இது வந்து 1 by x power 12. ஏன்னா பவரில் இருக்கிறது உள்ள மல்டிப்ளை ஆகிடும். இப்போ டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணுற வேலை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த x பவர் 5க்கு இந்த x பவர் 2 கட் பண்ணால் x பவர் 3 வரும். அடுத்ததாக இந்த x பவர் 4ம் இந்த x பவர் 4ம் கட் பண்ணிடலாம். இந்த x கியூபுக்கு இதை கட் பண்ணோம்னா x பவர் 3 வரும். இதை கட் பண்ணோம்னா x பவர் 4 வரும். இதை கட் பண்ணோம்னா x பவர் 9 வரும். இது as it is. இப்போ நம்ம கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். x ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் ஹோல் பவர் 6ஓட எக்ஸ்பேன்ஷன் 6c0 x power 6 plus 6c1 x cube plus 6c2. அவ்வளோதான் இருக்குது, ஏன்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த டேர்மில் பாருங்கள், ரெண்டுமே கேன்சல். ஸோ ப்ளஸ் 6c3 into 1 by x power 3 plus 6c4 into 1 by x power 4 plus 6c5
into 1 by x power 9 plus 6c6 into 1 by x power 12. ஓகே, இதுக்கப்புறம் காம்பினேஷன் பார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்மோட வேல்யூ 1, இந்த டேர்மோட வேல்யூ 1 ஆஸ் இட் இஸ் நமக்கு தெரியும். அது எழுதிக்கலாம். 6c0 is equal to 6c1 is equal to அதனோட வேல்யூ 1. காரணம் இந்த ப்ராப்பர்ட்டி படி. அடுத்தது 6c1 ஓட வேல்யூ இந்த ப்ராப்பர்ட்டி படி n. 6c1 is equal to 6 செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடுத்ததா 6c2 is equal to 6 into 5 divided by 2 into 1. இதை கேன்சல் பண்ணலாம் 3 times. 3 into 5 15. அடுத்ததா 6c3 6 into 5 into 4 and 3 into 2 into 1. 3 2s are 6. இந்த 6 கட்டு, அப்போ இது 20. அடுத்ததா 6c4. 6c4 ஓட வேல்யூ 6 into 5 into 4 into 3 divided by 4 into 3 into 2 into 1. அப்போ இந்த 4 into 3ஐயும் இந்த 4 into 3ஐயும் கட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆல் இந்த 6 கட் பண்ணோம்னா 3. therefore 5 3s are 15. அடுத்தது 6c5 ஓட வேல்யூ ஆக்சுவலி 6 தான் இந்த பேஸ் பண்ணி. ஓகே, அப்போ அதை பார்த்தோம்னா அதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் கனெக்ட் பண்ணோம்னா இதனுடைய வேல்யூ நமக்கு 6. நம்ம இதை ப்ரீவியஸ் சப்டிவிஷனில் பார்த்துருக்கோம். அப்போ லாஸ்ட்டாக நமக்கு இருந்தது இந்த 6c6ஓட வேல்யூ நமக்கு இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம். 1 அதனோட வேல்யூ. எல்லாத்தினுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபைனல் சப்ஸ்டியூஷன். ஸோ இதில் x plus 1 by x square to the power of 6 அப்படின்னோட எக்ஸ்பேன்ஷன் x to the power of 6 plus 6x cube இல்லையா, ஆனால் இதில் ஒரு வேல்யூ 6 இருக்குது, இங்கே x cube இருக்குது, plus 6x cube. அடுத்ததாக 6c2ஓட வேல்யூ பிளைனாக அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு 15. அடுத்தது 6c3ஓட வேல்யூ நமக்கு 20 வருது. ஸோ 20 into 1 by x power 3. அடுத்ததாக 6c4ஓட வேல்யூ நமக்கு அகைன் 15 வருது. 15 into 1 by x to the power of 4. அடுத்ததாக 6c5ஓட வேல்யூ நமக்கு 6 வருது. 6 into 1 by x to the power of 9. லாஸ்ட் டேர்ம் 1 by plus ஏன்னா லாஸ்ட் டேர்மில் எதுவுமே இல்லை. ஏன்னா 6c6ஓட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருச்சு, ஆன்சர் நமக்கு 1ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஆன்சர் நமக்கு 1 by x to the power of 12. இங்கே வந்து 6c6 இங்கே இதனுடைய வேல்யூ நமக்கு 1. ஸோ டோட்டலாக இதுதான் நமக்கு எக்ஸ்பேன்ஷன். நான் வந்து ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் மிஸ்டேக்கே வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு 2 மார்க் கம்பல்சரிலையோ அல்லது 3 மார்க்லேயோ கேட்குற அளவுக்கு ஒர்த்தாவலான இது ஒரு சம். இது தவறு வரக்கூடாதுன்றதுக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.